இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஏஐ இமேஜஸை 2 நிமிஷத்தில் நீங்களே ஆன்லைன் மூலமாக கிரியேட் பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்ணதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு இந்த மாதிரி gemini.google.com/app அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதாவது ஜெமினி ஏன்னு போட்டாவே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். அல்லது ஜெமினி ஏ ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஒன்று கேமரா மூலமாக உங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அல்லது அப்லோட் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் கேலரியில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆஸ்க் ஜெமினின்னு. அதில் போயிட்டு நம்ம ஒரு ப்ராம்ப்ட் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராம்ப்ட்டுக்கான லிங்க்கை வந்து பார்த்தா கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நான் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க அவங்க போயிட்டு இந்த ப்ராம்ப்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிடுறேன். அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு இந்த ப்ராம்ப்டில் வந்து பார்த்தா யுவர் நேம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் மட்டும் உங்கள் நேமை நீங்கள் வந்து பார்த்தா மாற்றிக்கோங்க. உங்கள் நேம் என்னவோ அதை அப்படியே நீங்கள் மாற்றிக்கிற மாரி இருக்கும். நேம் என்ன அப்படின்றத நீங்கள் மாற்றிட்டு இந்த ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் ஏ செகண்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உங்களுக்கான பிக்சரை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு 1 or 1 minutes தான் எடுத்துக்கும் அதிகபட்சமாக. இந்த மாதிரி ஜஸ்ட் ஏ செகண்ட் வந்துட்டு ஜென்ரேட்டிங் பிக்சர் அப்படின்ற மாதிரி கொடுத்து உங்களுக்கான இந்த மாதிரி ஜென்ரேட்டிங் இமேஜஸ்ன்னு வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஃபோட்டோவை ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே, உங்கள் ஃபோட்டோ வித்து உங்கள் நேம் வந்து பார்த்தா கீழே மென்ஷன் பண்ணிச்சு. உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்டை நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். அந்த ஷர்ட் கலரை மாற்றிக்கலாம். எந்தமான வேணுமோ நீங்கள் மாற்றி ப்ராம்ப்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏஐ ஓப்பன் ஆகும். மேலே கொடுத்துருக்காங்க டவுன்லோட் லிங்க்கை, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோடும் வேறு வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி ஜெமினி ஏஐ மூலமாக உங்களுக்கு தேவையான பிக்சரை தாராளமாக நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாங்க. உங்களுக்கு வந்து அதுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்கும். ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான அவுட்புட் வந்து கிடச்சிடும். அந்த ப்ராம்ப்ட் கொடுக்குற நாலேஜ் இருந்தால் போதுமானது. நீங்களும் இந்தமாரி எது வேணாலும் நீங்கள் மாற்றி நீங்கள் ஃபோட்டோ வந்து மாற்றி அமைச்சு கிரியேட் பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.